நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிரியேட்டிவ் ஃபேஸ் க்ளவுட் எஃபெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். வெறும் 5 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் க்ளவுடை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இதுக்கு தேவையான அந்த பேக்ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேக்ரவுண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஃபேஸ் க்ளவுட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஃபோட்டோவை வந்து ஃபேஸ் க்ளவுடாக மாற்ற போகிறீங்க அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. இதுதான் நான் மாற்ற போகிறேன். அடுத்தது இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த JPEG ஃபைலை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது க்ளவுட் ஃபோட்டோ இருந்தாலும் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் எனக்கு தேவையான ஃபைல். இந்த 2 ஃபைல் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நான் வந்து இப்போது ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபேஸை தான் நான் வந்து க்ளவுட் ஃபேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இதில் வந்து டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். Ctrl+J. ஓகேங்களா, டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிட்டு செலெக்ஷன் டூலில் குயிக் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். குயிக் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேஸை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபேஸு ப்ளஸ் ஹேர். ஜஸ்ட் நீங்கள் எங்கெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். குயிக் செலெக்ஷன் டூலில் ஒரு சும்மா அப்படி ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அக்யூரேட்டாக செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு தேவையான அந்த ஃபோட்டோவை நான் வந்து இப்போது செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு தென் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போய்ட்டு அதை Black and White லேயர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது ஒரு Black and White லேயர் வந்து அப்ளை ஆகிடும். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போய்ட்டு அதே மாதிரி இன்வெர்ட் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்வெர்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நான் இந்த இன்வெர்ட் லேயர், Black and White லேயர் ப்ளஸ் வந்து என்னோடய இந்த ஃபேஸ், இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணி இதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு வரும். அப்படி இல்லைனா இங்கே இதில் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஏன் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரீசன். நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அது என்னன்றதை நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ண இந்த ஃபேஸை வந்து நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன், ஃபேஸ் க்ளவுட். ஓகேங்களா, இப்போது இந்த லேயரை அந்த க்ளவுட் இருக்கு இல்லைங்களா, பேஸ், அதுக்கு கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு அதை ரீசைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ரீசைஸ் பண்ணிட்டேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த க்ளவுட், ஃபேஸ் க்ளவுடுக்கு இந்த லேயருக்கு நான் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு Black and White வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக வச்சுக்கோங்க. பிளாக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஹார்ஷாக தெரியுதோ அங்கே கொஞ்சம் ப்ரஷ்ஷை வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப உள்ளே போயிட்டிங்கன்னா மறுபடியும் எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கூட எரேஸ் பண்ணிங்கன்னா திரும்ப எரேஸ் பண்ணது வந்து ரெக்கவர் ஆகிடும். ஓகேங்களா, அதாவது மாஸ்க் பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாஸ்க் பற்றி எப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ போடலாம். மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஓரளவுக்கு எட்ஜஸ் வந்து நான் வந்து இப்போது மாற்றிட்டேன். அடுத்தது இப்போ இந்த லேயரை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிளெண்டிங் மோட் ஆப்ஷனில் போயிட்டு நார்மல்லேருந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நமக்கு மேக்ஸிமம் வந்து கிடச்சிருச்சு. அதாவது அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து வந்துருச்சு. அதாவது ஒரு 90% நம்ம ஒர்க் வந்து நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம இதில்
இந்த ஃபேஸ் க்ளவுடில் இருக்கிற லேயரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லேயர் ஸ்டைல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பிளெண்டிஃப் ஆப்ஷன் கீழே பிளெண்டிஃப் ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்டிஃப் ஆப்ஷனில் திஸ் லேயரில் இருக்கிற ஸ்லைடை வந்து அதாவது ரைட் ஹேண்ட் சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஸ்லைடரை ரைட் ஹேண்ட் சைடு ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் இழுத்துட்டு போங்க. அடுத்தது கீழே இருக்க அண்டர்லைன் லேயரில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ஸ்லைடர்லேருந்து ஆல்ட்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இழுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? இது நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக இல்லாமல் இருக்கும். இப்போது அந்த பேக்ரவுண்டோடு வந்து இது அழகாக மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரொம்ப ஒரு அழகான ஒரு அதாவது க்ரியேட்டிவான ஒரு ஃபேஸ் க்ளவுட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது வேணுன்ற இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது எங்கே டிஸ்டர்பிங் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஜேபேக்கை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணுறதால ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஒரு ஃபேஸுக்கு தான் நம்ம வந்து இந்த ஒரு எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வேறு ஒரு ஃபோட்டோக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ண அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது புதுசான ஒரு லேயரில் வந்து ஒரு ஃபைலில் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த லாஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா இந்த இமேஜ் ஃபேஸ் ஃபோட்டோ, இந்த ஃபேஸை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து அதை மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து அந்த இதில் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அங்கே பாருங்கள், இப்போ நான் புதுசாக வேறு ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், காப்பி பண்ணிக்கிட்டேன். அதாவது அதை வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு அதை இழுத்துட்டு வந்து இப்போ புதுசாக ஓப்பன் ஆன இந்த ஃபைலில் கொண்டு வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். உள்ளே வச்சுட்டு இப்போ அதை வந்து கீழே கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா? இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஃபேஸ் வந்து இந்த ஃபோட்டோக்கு பதிலாக நம்ம இந்த ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு புதுசாக ஓப்பன் ஆன இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வந்து அது இந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்டோடு வந்து அதுவே க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், தனியாக ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலில் உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட புது சப்ஜெக்டை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரிஜினல் ஃபைலில் வந்து அதுவே வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். க்ரியேட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லா வெர்ஷன்லையும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.